ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கீஸ். இதில் 3 கீஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீ, அப்புறம் அல்டர்னேட் கீ பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா ப்ரைமரி கீ பற்றி பார்க்கலாம். ப்ரைமரி கீனா என்னென்னா அதோட கீ பாயிண்ட்டே என்னென்னா யூனிக்னஸ் ப்ளஸ் நான் நல் வேல்யூ. ஸோ இது எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூனிக்னஸ் பற்றி பார்ப்போம். யூனிக்னஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்க டேபிள் பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய் ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே எப்படி இருக்குன்னா அவங்க ஃபஸ்ட் நேமும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, லாஸ்ட் நேமும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் இதில் அவங்க ஃபஸ்ட் நேமோ இல்லை லாஸ்ட் நேமோ டிபார்ட்மெண்ட்டோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அவங்கள யூனிக்காக கண்டுபிடிப்போன்னா அவங்க எம்ப்ளாய் ஐடி வச்சு. ஸோ இந்த எம்ப்ளாய் ஐடி ஒரு 2 பேரோட எம்ப்ளாய் ஐடி சேமாக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் என்னது யூனிக்னஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 பேர்த்தை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு அவங்களோட 5 பேரோட டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சின்னு தான் இருக்கும். பட் அவங்களோட அதே இதில் ஒரு 2 பேரோட நேம் கூட சேமாக இருக்கலாம். அந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேயே 5 பேரில் 2 பேர் நேம் கூட சேமாக இருக்கலாம். பட் அவங்கள யூனிக்காக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைனா ரோல் நம்பர் அது எப்படி இருக்குன்னா டிஃபர் ஆகிருக்கும். ஸோ இது என்னென்னா யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் நல் வேல்யூ. நான் நல் வேல்யூனா என்னென்னா எந்த டீட்டெயில்ஸுமே மிஸ் ஆகி இருக்காது. ப்ரைமரி கீயில் நல் வேல்யூங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. இந்த ரெண்டும் தான் என்னது ப்ரைமரி கீயோட கீ பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேண்டிடேட் கீ பற்றி பார்க்கலாம். கேண்டிடேட் கீயோட 2 மெயின் பாயிண்ட்ஸ் என்னென்னா யூனிக்னஸ், மினிமாலிட்டி. யூனிக்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நோ 2 rows கேன் ஹேவ் த சேம் வேல்யூ. 2 rows சேம் வேல்யூ வச்சுக்காது. நெக்ஸ்ட் மினிமாலிட்டி பார்த்துக்கிட்டோன்னா அதில் என்னென்னா இந்த கேண்டிடேட் கீ மஸ்ட் நாட் கண்டெயின் எனி அன்னெசரி ஆட்ரிபியூட்ஸ். இந்த கேண்டிடேட் கீ எந்த தேவையில்லாத ஆட்ரிபியூட்ஸையும் என்ன பண்ணிக்காது, காலம்ஸையும் வச்சுக்காது. இதுதான் மினிமாலிட்டி. ஸோ நம்ம கேண்டிடேட் கீயோட டெஃபினிஷன் பார்க்கலாம். A candidate key is a set of 1 or more attributes in a relational database table that can uniquely identify a record. இப்போ நம்ம ஒருத்தவங்களோட ரெக்கார்டை யூனிக்காக கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 4 எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எம்ப்ளாய் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், இமெயில், ஃபோன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா ஜான் ஸ்மித் அவங்களோட நேமை எடுத்து நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸை கேட்டோன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுறது 2 நேம். ஏன்னா ஜான் ஸ்மித் ஃபஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் சேமாக இருக்குது, அவங்க நேம் சேமாக இருக்குது. ஸோ இப்போ இவங்களை யூனிக்காக கண்டுபிடிக்கணும்னா அவங்க டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே எப்படி இருக்குது, 2 பேருமே ஹச்ஆர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இவங்களை இவங்க டீட்டெயில்ஸை சூஸ் பண்ணி எடுக்கணும்னா அவங்களோட எம்ப்ளாய் ஐடி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா அவங்க ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இவங்களை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்னா இப்போ நமக்கு அலைஸ்லியோட டீட்டெயில்ஸ் தேவைன்னா அவங்க நேம் கொடுத்தாலே போதும், அவங்க டீட்டெயில்ஸ் நமக்கு ஷோ ஆகும். ஏன்னா அலைஸ்லிங்கிற நேமில் வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அவங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்குது. ஆனால் ஜான் ஸ்மித் அப்படி இல்லை. ஜான் ஸ்மித்தோட நேம் 2 பேருக்கு ஜான் ஸ்மித்துன்னு நேம் இருக்குது, 2 பேருமே ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவங்க நேம், அவங்க ஃபோன் நம்பர் இல்லைன்னா அவங்க எம்ப்ளாய் ஐடியை எடுத்துக்கிறோம். இதுதான் என்னது கேண்டிடேட் கீ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அல்டர்னேட் கீ பற்றி பார்க்கலாம். அல்டர்னேட் கீயோட மெயின் 2 கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா யூனிக்னஸ், அப்புறம் நாட் ப்ரைமரி கீ. யூனிக்னஸ்னால் என்ன, ஆல்ரெடி வி ஹவ் see that no 2 rows கேன் ஹாவ் சேம் வேல்யூ. 2 ரோஸ்க்கு சேம் வேல்யூ இருக்க முடியாது, யூனிக்காக இருக்கும். சரியா? அப்புறம் ப்ரைமரி கீ. நாட் எ ப்ரைமரி கீனா என்னென்னா நம்ம ப்ரைமரி கீ பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நாட் எ ப்ரைமரி கீனா ப்ரைமரி கீ அல்டர்னேட் கீயாக இருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரைமரி கீயில் எம்ப்ளாய் ஐடி, அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், இந்த 3 இடத்தையுமே என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா ப்ரைமரி கீன்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ இதை நம்ம என்னென்னு எடுக்க முடியாதுன்னா அல்டர்னேட் கீயாக எடுத்துக்க முடியாது. ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா எம்ப்ளாய் ஐடி, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், நேம், இமெயில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா எம்ப்ளாய் ஐடியை நம்ம ப்ரைமரி கீயாக எடுத்துக்கிடுவோம். அப்போது மித்தம் இருக்க 3 சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், நேம், இமெயில் இந்த 3 ஆட்ரிபியூட்ஸும் என்னென்னா அல்டர்னேட் கீ. ஸோ இந்த
ப்ரைமரி கீயை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இண்டெக்ஸ்டு கீன்னு சொல்லுவோம், இண்டெக்ஸ் கீ வேல்யூன்னு சொல்லுவோம். அப்போது இந்த இண்டெக்ஸ் கீ வேல்யூவும் மித்த இருக்க அந்த 3 SSN, நேம், இமெயில் இந்த 3மே என்னது அல்டர்னேட் கீ. இந்த 2 கீயையும் யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணலாம், ஒருத்தவங்களோட ரெக்கார்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் என்னது அல்டர்னேட் கீ.